ஹலோ, யாரு? ஜேசன் சஞ்சய்ங்களா? என்னது ஆங்கர் டிடி கூட உட்காந்து கொத்தடிமீங்கள கொத்து பரோட்டா போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? என்ன சார் சொல்றீங்க? அவனுங்க எல்லாருமே உங்களை வச்சும் உங்க ஃபேமிலியை வச்சும் அதுல கண்டென்ட் மேக் பண்ணி அதுல தானே சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அதுல மண்ணள்ளி போடுற விஷயமா இருக்கு. பேசாம அவனுங்களை எல்லாரையும் விட்டுறக்கூடாதா? என்னது விட மாட்டீங்களா? இன்னும் நிறைய பேட்டி வந்து கொடுக்க போறீங்களா? ஐயோ, அவ்வளவுதான் போலயே நம்மளுடைய கொத்துசோட நிலைமை எல்லாம். இந்தியால இருந்து ஒரு ஆக்டர் கூட்டு போனா யாரை கூட்டு போவோம்? ஃபர்ஸ்ட் மைண்டே கொடுத்தா அப்பா தான். ஆமா. இப்போ நம்மளுடைய ஜேசன் சஞ்சய் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல பல்வேறு விஷயங்களை அவர் பேசி வச்சிருக்காரு. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம், என்ன மாதிரியான ஃபால்ஸ் நரேட்டிவ், ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் இங்க இருக்கக்கூடிய அந்த கொத்தடிமைங்க எல்லாம் பரப்பிட்டு இருந்தாங்களோ அதை எல்லாத்தையுமே குழி தோண்டி புதைச்சிருக்காரு. சோ அதை குறிச்சு இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னொரு பக்கம் நம்மளுடைய மண்ட கசாயத்துடைய பையன், சாரி மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மார்கண்டேயன், அவருடைய பையன் வந்து அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணக்குள்ளார ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல ஒரு வித்தியாசமான ஸ்லாங்ல அவர் பேசி வச்சிருந்தாரு. பவர் ஹவுஸ் ஆஃப் தி பாடி, all important decisions of the body is taken in the brain. Similarly, the spinal cord attaches the brain and serves as the entry point. அது இங்க மிகப்பெரிய ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறிச்சு. அதை எடுத்து வச்சு எல்லாரும் போட்டு நெட்ல பொழந்துகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிதான் பரிதாபங்களும் அந்த கண்டென்ட்டை ஒரு 10 செகண்ட் வந்து அவங்க ரீசெண்டா போட்ட ஒரு வீடியோல பயன்படுத்திருப்பாங்க போல. உடனே இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லவனா மாறி அங்க பாருங்க அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க, அதுக்காக ஒரு பையன் வருத்தப்பட்டு பேட்டி கொடுத்துட்டு இருக்கான், அதை விமர்சனம் பண்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க. உடனே இந்த பரிதாபங்களும் அந்த வீடியோவை இப்ப நீக்கிருக்காங்க. இந்த கொடுமையை போயிட்டு எங்க சொல்ல? சோ இதெல்லாம் குறிச்சுதான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு ஓஜி பாலிடிக்ஸ். விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மார்கண்டேயன், இவரை போயிட்டு போலீஸ் கைது பண்றாங்க. எதனால கைது பண்றாங்க? இவர் என்ன முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை பத்தியோ அவர் எடுக்கின்ற அந்த கொள்கைகளை பத்தியோவா விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாரு. தனி மனித தாக்குதல். இனிமேட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீ சட்டமன்றத்துல பண்ணனா உன் கைய கால உடைப்பேன், உன் எலும்பை வந்து உடைப்பேன் மேடையில போயிட்டு பேசுவாரா. அங்க இருக்கக்கூடிய அந்த போலீஸ்லாம் பூ கட்டிட்டு இருப்பாங்களா? உடனே போயிட்டு அவரை தூக்குங்கடா அப்படின்ட்டு அவரை போயிட்டு அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா, நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற, சட்டமன்றத்தை பூட்டுவானா, பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவாங்க. இங்க இருக்கக்கூடிய அந்த கொத்தடிமைங்களும் மீடியா சேனல்களும் அவங்களுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க பாருங்க, கருத்து சுதந்திரம் இல்லையா? இது என்ன ஜனநாயக ஆட்சியா? இங்க பாருங்க, முதலமைச்சரை குறிச்சு விமர்சனம் பண்ணாலே அவங்கள எல்லாரையும் கைது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸான இன்ஃபர்மேஷனை இங்க வந்து பரப்ப ஆரம்பிச்சுட்டானுங்க. உண்மையாலுமே அவனுங்களுக்குலாம் அறிவு இருக்கா? இவனுக்கு உண்மையிலே சோறுலாம் சாப்பிட்றானுங்களா? அங்க முதலமைச்சர் போஸ்டிங்ல விஜய் கிடையாது, யார் உட்கார்ந்தாலும் சரி, ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்தாலுமே சரி, எடப்பாடி பழனிசாமி, வேற யார் அந்த போஸ்டிங்ல இருந்தாலுமே அவங்கள குறிச்சு இந்த மாதிரி தரைகுறைவா அவங்கள கையை உடைப்பேன் காலை உடைப்பேன் அந்த மாதிரி பேசினா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண தான் செய்வாங்க. இதை நம்ம மட்டும் சொல்ல, அந்த கோர்ட்ல வந்து அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இவர் ஜாமீன் மனு கேட்டு ஃபைல் பண்ணியிருந்தாரு. அதை வந்து தள்ளுபடி பண்ணி கோர்ட்டுமே ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. ஆனா இவனுங்க அங்க உட்காந்து ஆத்துன்னு ஆத்திக்கிட்டு இருக்காங்க. என்னமோ போன ஆட்சியெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காத மாதிரியும், ஏன் சவுக்கு சங்கர் அவர்களை அங்க மாரிதாசன் சுத்திட்டு இருப்பான், அவனை இன்னும் பல நபர்களை வந்து கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளார வைக்கல. இத்தனைக்கும் அவங்க எல்லாம் சொல்ல போனா இந்த மாதிரியெல்லாம் விமர்சிச்சிருக்க மாட்டாங்க. இதை விட ரொம்ப ரொம்ப லீனியண்டா தான் வந்து விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. அவங்களே வந்து தூக்கி உள்ளார வைப்பாங்களா. ஆனா இங்க வந்து முதலமைச்சரை கைய கால உடைப்பான் எலும்பை உடைப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணாக்கா அது வந்து ஜனநாயகத்தை மீறக்கூடிய ஒரு விஷயமா, சர்வாதிகாரமா பாத்துக்கோங்களேன். துப்பாக்கி முறையில மிரட்டுறாங்க. இதுவே நீங்க அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த பக்கம் நீங்க வந்து போனீங்கன்னா ஒரு 15 வயசு மதிக்கத்தக்க ஒரு கேர்ள் வந்து PM நரேந்திர மோடி அவங்கள வந்து தரைகுறைவா விமர்சனம் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய ஃபேமிலி எல்லாம் இழுத்து பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மீது பல்வேறு கேஸுகளை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்னது, வெறும் 15 வயசு தான் அவங்களுக்கு ஆகுது, அவங்க மீதே இத்தனை கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த ஆளு சட்டமன்ற உறுப்பினரா இதுல வேற இவரு
இந்த கன்றாவியை போயிட்டு நம்ம எங்க சொல்றது? ஒரு தரை குறைவான விமர்சனம் பண்ணக்கூடாது, தனி மனித தாக்குதல்லாம் இங்க வந்து ஈடுபடக்கூடாது. அவர் என்ன மாதிரியான சட்டத்திட்டங்கள்லாம் இவர் வந்து கொண்டு வராரோ அதை வந்து விமர்சிக்கலாம். அதுதான் எப்பயுமே நடந்துகிட்டு இருக்குமே. அதான் தினைக்கும் யூடியூப்ல போயிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. எலும்பு உடைப்பாராம்ல. சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை இவனை அனுப்பி விடுவானா. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. போலீஸ் என்ன சும்மா கையை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? உடனே அவரை வந்து தூக்கி இருந்தாங்க. அது ஒரு பக்கம் வைரலா போயிட்டு இருந்தது. அப்ப அவருடைய பையனான அக்ஷய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து ஒரு பேட்டி வந்து கொடுக்குறாரு. மைக் ஆன் பண்ண பிறகு ஒரு வாய்ஸ் வந்து வருது. எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. என்னடா இது, பல்ராம் நாயுடு வாய்ஸ் வந்து வருது. இவர் பேட்டி கொடுக்க போறேன்னு சொன்னாரு, ஆனா என்னடா இவன் மிமிக்ரி பண்ணிக்கிட்டு இருக்கான். Power house of the body. All important decisions of the body is taken in the brain. Similarly, the spinal cord attaches the brain and serves as the entry point, the gate to the brain. Honorable Chief Minister has said, ஒரு 6 inches மாத்திர வலையில விட்டுட்டு தட்டி கேட்டேன். The brain of the spinal cord, the brain cell அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறானா. என்னத்தை குறிச்சு பேசுறான்? இவங்க அப்பாவுக்கு ஏதோ பிரெயின்ல ஏதோ பெரிய ப்ராப்ளம் இருக்கு போல, ஸ்பைனல் கார்டுல ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போல, அதை குறிச்சுதான் பேச வரான்னு பார்த்தாக்கா இவன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றானா. சட்டமன்றம் வந்து ஒரு பிரெயின் மாதிரியான ஒரு இடம். அதுல இருக்கக்கூடிய அந்த பிரெயின் செல் மாதிரியான எல்லாருமே எங்க இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயம், அதை முதலமைச்சர் விஜய் அவர்கள் நான் வந்து பூட்டி வைப்பேன், நான் எல்லாரையும் உட்கார வச்சு தடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்கான். என்னத்த சொல்ல, இவன் அறிவை எங்க போயிட்டு மெச்சறதுன்னே தெரியல. முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த விஷயத்தை எதற்காக சொல்லியிருந்தாங்க? கேள்வியை வந்து சட்டமன்றத்துல முன்வைக்கிறாங்க. அதற்குண்டான விளக்கத்தை, அதற்குண்டான பதில் உரையை வந்து எதிரில் இருக்கிறவங்க பேசணும்ல, அதை உட்காந்து இவங்க வந்து கேட்கணும்ல. ஆனா கேட்காம ஏஞ்சி ஓடிடுவானுங்க. ஓடிட்டு வெளியே போயிட்டு என்ன பேசுவாங்க பாருங்க. நாங்க முதலமைச்சரையே வந்து நாங்க செதற விட்டுட்டோம், நாங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் அவங்களால பதிலே வந்து சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதற்காக தான் அங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அது தெரியாம இவன் வந்து இந்த மாதிரி பிரெயின்ன்றான், ஸ்பைனல் கார்டுன்றான், என்னென்னத்தையோ உளறி வச்சுக்கிட்டு இருக்கான். டேய், இதெல்லாம் யாரா உங்ககிட்ட கேட்டா? எதுக்குடா இதெல்லாம் பேசி வச்சுக்கிட்டு இருக்க? விஷயத்துக்கு வாடா அப்படின்னு. that such spinal cord should be served and legislators should be closed within the halls of assembly. It is to say that the brain should not function. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அப்புறமேட்டா சொல்றான், எங்க அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி சுகர் இருக்கு, பிபி இருக்கு, அவரை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டா விஷயத்துக்கு வரான். இவன் அந்த ஸ்லாங்ல பேச போக உடனே அந்த விஷயம் வந்து நெட்ல வந்து ரொம்ப வைரலா போக ஆரம்பிச்சது. என்னடா இவன் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே எடுத்து வச்சு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்பயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். வைரலா அங்க ஒரு விஷயம் போச்சுன்னா உடனே அங்க இருக்கக்கூடிய கண்டென்ட் கிரியேட்டர் ஆகட்டும் சரி, யூடியூபர் ஆகட்டும் சரி, அதை ஒரு கண்டென்ட்டா மேக் பண்ணி போடுவாங்க. அந்த மாதிரி தான் பரிதாபங்களுடைய கோபி சுதாகர் அவங்களுமே பண்ணியிருக்காங்க. இப்ப ரீசெண்டா வெளியிட்ட ஒரு வீடியோல அந்த விஷயத்தை எடுத்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலா பயன்படுத்திருக்காங்கன்னு வைங்களேன். Similarly, the spinal cord attaches the brain and serves as the entry point, the gate to the brain. Honorable Chief Minister has said that such spinal cord should be served. Spinal cord is connected to the brain. Brain is a kidder is a health. The Babylon is a building is. என்னடாச்சு? ரொம்பலாம் கிடையாது, ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் தான் அந்த விஷயமே வருது. அது ஒரு ஜஸ்ட் லைக் தட் தான் பயன்படுத்திருக்காங்க. உடனே இங்க இருக்கக்கூடிய அந்த கொத்தடிமைங்கெல்லாம் தூக்கத்துல இருந்து ஏந்திரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீட் போராட்டம், காவேரி நதிநீர் போராட்டம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வரமாட்டானுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் உடனே கிளம்பி வந்துருவாங்க. அங்க பாருங்க, அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அங்க கஷ்டப்படக்கூடிய ஒரு பையன், யாரு இந்த பையன், அந்த விஷயத்துக்கு நம்ம பின்னாடி வருவோம். அவன் வந்து ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான், ஃபீல் பண்ணி பேட்டி கொடுத்துட்டு இருக்கான். அதை போயிட்டு கிண்டல் பண்றீங்களே, உங்களுக்கு வந்து மனசாட்சியே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு யாரு இவனுங்க வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான், ஏன் இப்ப நடந்த அந்த நீட் ப்ரொடெஸ்ட்ல கூட தேவையில்லாத முதலமைச்சரை விமர்சனம் பண்றது, அவர் ஃபேமிலியை இழுத்து வச்சு பேசுறது, அவருடைய தனிப்பட்ட விஷயங்களை பேசுறதுன்னு பேசிக்கிட்டு இருந்தது. இப்ப வந்து பொங்கி எழறானுங்களாம். என்னடா டிவிகேல எம்எல்ஏ இருக்கக்கூடிய பல்லவி, அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதை கிண்டல் பண்ற விதமா ஷோஃபா பேரவை அப்படின்னு ஒண்ணு நடத்தி அந்த கை குழந்தை வரைக்கும் கிண்டல் பண்ணி வச்சிருந்தானுங்க.
இதுக்கு பேர் தான் நம்ம வந்து செலக்டிவ் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தனக்கு தேவைப்பட்ட விஷயத்த, தனக்கு எது சாதகமா வருமோ, தன்னுடைய ப்ராபகண்டாக்கு எது தேவைப்படுமோ அந்த விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிறது, மற்ற விஷயங்கள்லாம் அப்படியே டீல்ல விட்டுறது. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்து இன்னோசென்ட்டா ரொம்ப தெளிவா பேசுறான் இங்கிலீஷ்ல. பின் நாட்கள்ல ஒரு எம்எல்ஏ சீட்டோ ஒரு எம்பி சீட்டோ வேணுன்றதுக்காக தெளிவான ஸ்கெட்சை இப்போ வந்து அவன் போடுறான். அதுல ஒரு விஷயத்த சொல்றான். என்ன தெரியுமா சொல்றான்? முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீங்க தான் வந்து உங்களுடைய பையனை வந்து பிரிஞ்சிருக்கீங்க, என்ன ஏன் எங்க அப்பா கிட்ட இருந்து பிரிக்கிறீங்க? நான் வந்து பாவம் இல்லையா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறானா. அவன் தான் வந்து இன்னோசென்ட்டா. சீஃப் மினிஸ்டர், உங்க பையனா சார் உங்களோட இல்ல, என் அப்பா எனக்காகவும் இந்த விழாத்துக்குள்ள மக்களுக்காகவும் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்காரு. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. முதலமைச்சர் விஜய விமர்சனம் பண்றாங்க, ஓகே. அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனை விமர்சனம் பண்ணலாம். எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து ஃபேமிலி வருது? அவருடைய ஃபேமிலிக்கும் அவருடைய பையனுக்கும் இந்த பேட்டியில என்ன வேலை? அங்க இருக்கக்கூடியவங்களும், அங்க பேட்டி எடுக்கக்கூடியவங்களும் அப்படியே வாயை பொத்திக்கிட்டு இருக்காங்க. கேள்வி கேட்க கூடாதா? ஏன்டா டேய், உங்க அப்பா பண்ண ஒரு கேவலமான செயலுக்காக அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி இட்டுட்டு போறாங்க. அதுக்கு டிஃபெண்ட் பண்ற விதத்துல நீ பேட்டி கொடுக்கறதே தப்பு. உன்னை நாங்க பேட்டி எடுக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஆனா அந்த விஷயத்தை குறிச்சு நீ பேசாம முதலமைச்சரையும் முதலமைச்சர் பையனையும் குறிச்சு பேசிக்கிட்டு இருக்கியே, உனக்கு எங்கேயாவது கொஞ்சம் அறிவு இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். ஆனா இவனுக்கு தான் யாருமே கேட்க மாட்டானுங்களே. ப்ராப்ளம்ஸ் இருக்கு. த்ரெட் பண்றாங்க, பயமுறுத்துறாங்க. கருத்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடியே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்துறாங்க. துப்பாக்கி முனையில மிரட்டினது உண்மையா? அப்சல்யூட்லி ட்ரூத். முழுக்க முழுக்க உண்மை. துப்பாக்கி முனையில தான் அவங்க சொல்றதை வச்சு மிரட்டி அவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் அவங்க அதுபடி வெளியே வந்து சொல்லணும். நாங்க மிரட்டுறதெல்லாம் சொல்லக்கூடாது. என்னென்னலாம் அவங்க சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சொல்ல வைக்கிறாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அந்த மாதிரிதான் நம்மளுடைய முன்னாள் தொழில்துறை அமைச்சரா இருந்த டிஆர்பி ராஜா அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டு வச்சிருந்திருக்காரு இந்த விஷயத்தை குறிச்சு. Discussed to see பரிதாபங்கள் take on a kid who is trying to express his anguish after an unlawful act against his father. என்ன சொல்றாரு? அன்லாஃபுல் ஆக்டா இது. எங்க முதலமைச்சர் விஜய தரைகுறவா விமர்சனம் பண்ணது இல்லாம எலும்ப உடைப்பன்னு சொன்ன ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு அன்லாஃபுல் ஆக்டா. இவரெல்லாம் என்னத்தை வந்து அமைச்சரா இருந்தாரு அப்படின்னு எனக்கு வந்து சத்தியமா தெரியல. இந்த பரிதாபங்கள் குரூப்பை நான் ரொம்ப அவங்களுடைய டேலண்ட்டை வந்து பாராட்டியிருக்கேன். அவங்க பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நான் பாராட்டி பேசியிருக்கேன். ஆனா இப்போ வந்து இவங்க இந்த தரங்கட்ட வேலையை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சிருக்காரு. ஏன் சார் கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி இந்த ஜென்ஜி மேடை அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு பேசிட்டு இருந்தீங்களே, அப்ப அங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? எந்த மாதிரியான தரைக்குறைவான விமர்சனங்கள், தனி மனித தாக்குதல்லாம் எங்க சிஎம் விஜய் அவர்களுக்கு எதிராக வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க? நீங்களும் அந்த மேடையில தானே இருந்தீங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து கண்ணு தெரியலையா? இப்ப ஏதோ ஒரு 10 செகண்ட் வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக, ஒரு காமெடிக்காக தான், அதுலயுமே அவங்க தரைக்குறைவாலாம் வந்து விமர்சனம் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஜோக்குக்காக தான் அதை வந்து பண்ணியிருக்காங்க. அதை எடுத்து வந்து இவர் பேசி வச்சுக்கிட்டு இருக்காங்களா? இதை வந்து எதற்காக இவர் பண்றாரு அப்படின்றது கூட அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இதை எப்படியாவது இங்க ஒரு கண்டென்ட் ஆக்கணும், ஒரு சிம்பத்தி கார்டை தூக்கி ஒரு நெகட்டிவான இம்பாக்டை இங்க இருக்கக்கூடிய இந்த டிவிகே கவர்மெண்ட் மேல கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் இவங்க எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்பயோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய காலத்து டெக்னிக். இதெல்லாம் இப்ப வந்து யூஸே ஆகாது. அவன் இன்னும் திருந்தல மாமா. டிஎம்கே ஜென்சி பாலிடிக்ஸ் சொல்றாங்களோ தவிர இந்த ஜென்சி எல்லாம் எந்த மாதிரியான மனநிலையில இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்றது இவங்களுக்கு எல்லாம் தெரியல. அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி கலாச்சி பேசினாதான் பிடிக்கும். Honorable Chief Minister has said that such spinal cord should be served. Spinal cord connected to the brain is a kidder is a health and the Babylon is a இங்க இந்த பாலிடிக்ஸே ஒரு ஃபன்னான ஒரு விதத்துல கொண்டு போகக்கூடிய அந்த சூழ்நிலை தான் இங்க இருக்கு. ஆனா இதை இவரு கம்ப்ளைண்ட் பண்ண போக இப்ப அந்த வீடியோவை பரிதாபங்களும் எடுத்திருக்காங்க. அதற்குண்டான ஒரு மெசேஜுமே சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பலருடைய மனசை புண்படுத்திருக்கு. நாங்க அதை ஃபண்ணுக்காக தான் பண்ணோம், இருந்தாலுமே உங்களுடைய எதிர்ப்பு வந்ததுனால அந்த வீடியோவை நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு மிகப்பெரிய தப்பை வந்து பண்ணியிருக்காங்க. நாளைக்கு இது வந்து அவங்களுக்கே ஒரு பிரச்சனையா முடிக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கலாம். இப்ப இவங்க சொல்லிட்டாங்க, இதை எடுத்துட்டாங்கன்னு வைங்களா, நாளைக்கு ஒரு கண்டென்ட்டை வந்து மேக் பண்ணி போடுவாங்க. அவங்களுடைய ஐடியாலஜியே அதான்,
இப்ப நடக்கக்கூடிய அந்த கரண்டான விஷயங்களை எடுத்து தான் அவங்க வீடியோவா மேக் பண்ணி போடுவாங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை தான் கலாச்சி போடுவாங்க. இப்ப நாளைக்கு இன்னொரு குரூப் வந்து உடனே எடுத்துருங்கப்பா, இது வந்து எங்களுக்கு மனசு புண்படுது அப்படின்னா எடுத்துருவாங்களா? இன்னொரு அரசியல் கட்சியை வந்து கலாச்சி இந்த மாதிரி அவங்க செய்யக்கூடிய அந்த தப்ப ஒரு ஃபன் ஃபீல்டான விஷயமா சொல்லக்கூடாத அவங்க எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே அதை வந்து எடுத்துருவாங்களா? இப்படி எடுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தா அந்த கண்டென்ட் அப்படின்றது ஒழுங்காவே வராது. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். உண்மையாலுமே இங்க மிகப்பெரிய ஸ்டேஜ் எல்லாம் வச்சு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க, பெரிய செலவுல படம்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வராத காமெடி கூட இந்த பரிதாபங்கள் அவங்க பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்ல அசால்ட்டா வருது. அத மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி வந்து பாக்குறாங்க. அதுலதான் இவங்க வந்து இந்த தீய பொருத்தி போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு கண்டிப்பா நமக்கு தெரியல. சரி, இவனுங்க வந்து இந்த மாதிரிதான் கத்திக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத பாலிடிக்ஸ் தான் எப்பயுமே பண்ணிட்டு இருப்பானுங்கன்னு வைங்களேன். இதை ஒரு பக்கம் விட்டு தள்ளுங்க. இன்னொரு பக்கம் இங்க ஒரு ஃபால்ஸான நரேட்டிவை இவனுங்க வந்து செட் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு ப்ராபகண்டாவை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களும் அவங்களுடைய ஃபேமிலியும் எல்லாம் பிரிஞ்சிருக்காங்க. ஒருத்தர் வந்து பேசிக்கிறதே கிடையாது. அவ்வளோ வெறுப்புல இருக்காங்க. ஜேசன் சஞ்சய் வந்து முதலமைச்சர் விஜயை ஃபாலோ பண்றதே வந்து நிறுத்திட்டாரு. அவர் எடுக்கக்கூடிய அந்த படம் அந்த செட்ல கூடமே முதலமைச்சர் விஜய் அவ்வளோ வந்து தரைகுறவா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ இவனுங்க கற்பனையில வந்தது கனவுல வந்தது எல்லாத்தையுமே அடிச்சு உருவானுங்க இஷ்டத்துக்கு. அப்படியே இவனுங்க என்னமோ நேர்ல போய் பார்த்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பேசி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நேத்து ஒரு பேட்டி வந்து கொடுத்திருக்காரு ஜேசன் சஞ்சய். இவனுங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்களோ அந்த விஷயத்துல கடப்பாறை எடுத்து குத்துற மாதிரி குத்தி ஒரே போடா போட்டிருக்காரு. அவங்க அந்த ஆங்கரா இருக்கக்கூடிய டிடி அவங்க வந்து கேக்குறாங்க, நீங்க இந்த மாதிரி ஒரு ஹாலிவுட்ல ஒரு படம் எடுக்கிறீங்க, ஜேசன் சாந்தம் வச்சு ஒரு படம் எடுக்கிறீங்களா, நம்ம இந்தியால இருந்து ஒரு ஆக்டரை நீங்க கூப்பிடணும் அப்படின்னா யாரை கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கொஞ்சம் கூட ஹெசிடேட்டே பண்ணல அவரு. அப்படியே சொல்லிட்டாரு, எங்க அப்பாவை தான். இந்தியால இருந்து ஒரு ஆக்டர் கூட்டு போனா யாரை கூட்டு போவீங்க? ஃபர்ஸ்ட் மைண்டே இவர்தான், அப்பா தான். ஆமா. எங்க அப்பா விஜய் தான் நான் வந்து கூப்பிட்டு அவர் கூட நடிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில அது மட்டும் இல்லாம அவர் ரொம்ப எலகண்டா பேசியிருக்காரு, ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா பேசியிருக்காரு. ஒரு ஆர்டிபிஷியலான விஷயமா அந்த பேட்டி ஃபுல்லா பார்க்கக்குள்ளார நமக்கு தெரியல. ஒரு 2 பார்ட்டா வந்திருக்குன்னு வைங்களா அந்த பேட்டி. எப்படி ஒருத்தவன் ரொம்ப நேச்சுரலா பேசுவானோ அந்த மாதிரி பேசி வச்சிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய சில பேர்லாம் பேசுவாங்க, நான் வந்து சின்ன வயசுல இட்லி சாப்பிட ஆசைப்பட்டேன், எங்க அப்பா வந்து டைரக்டரு, எங்க அண்ணன் டைரக்டரு, எங்க அக்கா வந்து டாக்டரு, இருந்தாலும் அந்த இட்லி வாங்க கூட எனக்கு வந்து காசு இருக்காது. எனக்கு தினம் அந்த இட்லி கடையில் எப்படியாவது இட்லி சாப்பிடணும். என் சைல்ட்ஹுட்ல ரொம்ப முக்கியமான கேரக்டர் இந்த இட்லி கடை. எப்படியாவது டெய்லி அங்கே இட்லி சாப்பிடணும், ஆனால் கையில் காசு இல்லை. அப்போ அந்த இட்லியை பார்த்து நான் ஏங்குவேன். இட்லி கடைன்னு ஒரு படத்துக்கு பேர் வச்சுட்ட, அது ஒரு குத்தமாடா, அதுக்காக இந்த ஒரு கதையாடா, டேய் ஆள விடுறா சாமின்னு எல்லாரும் கெஞ்சக்கூடிய அந்த நிலைமைக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரியான சில போலியான தேவையே இல்லாத விஷயங்கள்லாம் பேசி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இவர் பேசவே இல்லை. ரொம்ப ரொம்ப நேச்சுரலா பேசுறாரு. இவங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் என்ன, இவருக்கும் அவருடைய சிஸ்டருக்கும் உண்டான அந்த பாண்டிங் என்ன, எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகா பேசியிருந்தாரு. ஜஸ்ட் லைக் தட் வந்து சொல்றாரு, எனக்கு ரஜினி நடிச்ச அந்த ஜானி படம் வந்து ரொம்ப பிடிக்கும், அது ஒரு கல்ட் கிளாசிக், அதுல ரொம்ப வித்தியாசமா ரஜினியை வந்து காமிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதெல்லாம் பார்த்து நம்மளுடைய ரஜினிகாந்த் வந்து கத்துக்கணும். நான் அரசியலுக்கு வருவது உறுதி. ஒரு சின்ன பையனுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு கூட, ஒரு மெச்சூரிட்டி கூட இவ்வளோ 75 வயசான பிறகும் அவருக்கெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். முதலமைச்சரா இங்க வந்து விஜய் அவர்கள் வந்துட்டாங்க அப்படின்றதுக்காக பின்னாட்கள்ல இவர் என்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணாரு, என்ன மாதிரியான புரோக்கர் டீலிங் எல்லாம் இவர் வந்து ஈடுபட்டாரு. வெறுமனைக்கே ஒரு பேட்டி, அவர் முதலமைச்சர் ஆனதுல எனக்கு என்னங்க காழ்ப்புணர்ச்சி இருக்க போகுது, எனக்கு என்ன வந்து பொறாம இருக்க போகுது, அவர் முதலமைச்சர் ஆனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு ஒரு சப்ப கட்டி ஒரு பேட்டி எல்லாம் கொடுத்திருந்தாரு. சொல்ல வருது, உன் மேலதான் அடிக்கிற மாதிரி தெரியுது, நீதான் அந்த பூமரு. என்னத்த சொல்ல, இந்த லட்சணத்துல இவரெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டாரு அப்படி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. Level of responsibility and legacy that we need to carry forward, and we also need to safeguard. Yes, so அதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா அண்ட் காஷியஸா வந்து நாங்க இருந்துதான் ஆகணும். ஆனா இங்க ஜேசன் சஞ்சய் அவர் வந்து ரொம்ப அழகா அந்த பேட்டி வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ அவருடைய பேட்டியை நம்ம முழுசா பார்க்கக்குள்ளரே நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது.
இன்னுமே அவங்களுடைய ஃபேமிலியில என்னதான் பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் அவங்க எல்லாம் கனெக்டடா தான் இருக்காங்க, இன்னுமே கான்டாக்ட்ல தான் இருக்காங்க. என்ன மாதிரியான ஃபால்ஸ் நெரேட்டிவ்லாம் இங்க இருக்கக்கூடிய இந்த கொத்தடிமைங்கெல்லாம் எங்க போயிட்டு மூஞ்ச கொண்டு போயிட்டு வச்சுப்பானுங்கன்னு தெரியல. பயங்கரமான ப்ராபகண்டாவை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சுக்குநூறா உடைக்கிற விதமா தான் அந்த பேட்டி வந்து இப்போ ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. இப்ப அவங்களுடைய நிலைமையை நினைச்சாதான் நமக்கு வந்து ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா இனிமேட்டு வந்து இந்த போன் பண்ணி கண்டென்ட்லாம் மேக் பண்ண முடியாது. யார்? சஞ்சயா, ஜெய்சன் சஞ்சயா. ஓ, சிஎமோட பையனா? ஓ, பொம்மை முதலமைச்சரோட பையன் ஜெய்சன் சஞ்சய். சொல்லுங்க ஜெய்சன் சஞ்சய், எப்படி இருக்கீங்க? ஜெய்சன் சஞ்சய்க்கும் முதலமைச்சர் விஜய்க்கும் முட்டிக்கிச்சு, அவங்க 2 பேரும் பேசிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அந்த கண்டென்ட்லாம் மேக் பண்ணி காசு வந்து சம்பாரிச்சு அதுல வந்து சோறு சாப்பிட முடியாது பாத்தீங்களா. அதனால அவங்களுடைய நிலையை குறிச்சு நம்ம வந்து வருந்துவோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம பல்வேறு விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதே மாதிரியான அரசியல் சார்ந்த வீடியோக்கள், சமூகம் சார்ந்த வீடியோக்கள்லாம் நம்மளுடைய சேனல்ல வர காத்திருக்கு. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.